வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாட்டு மக்களுக்கு தமிழில் பொங்கல் வாழ்த்து கூறியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது. பொங்கல் திருநாள் அனைவரின் வாழ்விலும் அபரிமிதமான செழிப்பு, வெற்றி மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்றும் தற்பொழுது தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனின் உழைப்பிற்கு இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது. வேளாண்மை, கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகள், கிராமப்புற வாழ்க்கை முறை மற்றும் கண்ணியமான வேலை ஆகியவற்றுடன் இந்த பண்டிகை ஆழமாக பிணைந்துள்ளது. குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றனர். இதன் மூலம் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெறுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது. தங்களது கடின உழைப்பின் மூலம் நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களால் இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். இன்று டெல்லியில் பொங்கல் பண்டிகையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவருடைய இல்லத்தில் கொண்டாடப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வருடம் தமிழில் பிரதமர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பொங்கல் பண்டிகையையும் அவர் இன்றைய தினம் தமிழ் மக்களுடன் இணைந்து டெல்லியில் கொண்டாட இருக்கிறார்.